வாழ்கிறதுக்குரிய அர்த்தம் என்ன, எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்ற விடை தெரிஞ்சதுன்னா, யார் யாரெல்லாம் ரீசன்ஸ் சொல்கிறாங்களோ அவங்க வந்து பெரிய அளவில் அவங்க டெவலப்மெண்ட் இருக்காது. கடவுள் படைச்ச எதையும் வந்து உங்களால் உருவாக்க முடியாது. சம்டைம்ஸ் கடவுள்கிட்டே போய் மனுஷன் படைச்சதை போய் கேட்டுட்ருக்கோம். பண தேவைகளாக இருக்கும், அதை போய் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்பீங்க. அதை செஞ்சு முடித்தா கடவுளுக்கே அதையே திருப்பி கொடுப்பீங்க. ஏன் தோக்குறான் அப்படின்றத இங்கே யாரும் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் யூடியூப்பில் போனாலும் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஹவு டு பிகம் ரிச், இதெல்லாம் தான் தேடுறான். எதெல்லாம் பண்ணால் தோற்றுருவேன் அப்படின்னு அவனா போய் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறானா? இதெல்லாம் பண்ணால் தோற்றுருவேன்னு ஒருத்தன் சொன்னால் அதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறோமா? நிறைய பேருக்கு இங்கே ஃபேம் ஆகணும், லைக் வாங்கணும் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர, உங்களை கூப்பிட்டு வச்சு கடைசி ஆளாக தான் உங்களை அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அவார்டு உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. எது என்னோட மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு, நான் ஏன் தோற்றேன், இதை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அந்த ரீசன் பிஸ்னஸில் கடன் ஆகிட்டேன், இதில் இந்த மாதிரி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒருத்தன் முடங்கிடக்கூடாது. மனிதத்துவத்தை இழந்து போய் தான் நிற்கிறான்றது தான் என்னோட வருத்தமான. வெளிப்படையான ஒரு மதம் இருக்குன்னா அது மனிதத்துவமாக தான். அவரை அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டார். ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தையும் காட்டுவார் போலன்னு அடிக்கிறது கூட வந்துடுவாங்க. அப்போ கேங்ஸ்டர். Hi, this is Prakashni. Black and White Studio founder டாக்டர் ஆல்ஃப்ரட் ஜோஸ் தான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஹாய் சார். சார், ஒரு எக்ஸாக்ட் மொமெண்ட் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில், இது நான் சர்வை பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, இது மற்றவங்க வாழ்க்கையும் சர்வை பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் யூஸ்வலி சொல்கிற மாதிரி பர்பஸ் ஆஃப் லைஃப், அந்த மொமெண்ட் வந்து எந்த மொமெண்ட் ட்ரிகர் பண்ணுச்சுங்க? த மீனிங் ஆஃப் லைஃப் அண்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வாழ்கிறதுக்குரிய அர்த்தம் என்ன, நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படின்ற விடை தெரிஞ்சதுன்னா யாருமே வந்து இந்த லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இங்கே சர்வைவல்ன்றது யார் வேணாலும் சர்வைவ் ஆகிடலாம். ஏன்னா இங்கே பசியோடையோ இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாழ்ந்தவன்லாம் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பசியாடுறதுக்கு வழி கிடச்சிடும். அது சர்வைவல். இங்கே வந்து கான்க்யூரர் கம்மியாக தான் இருப்பாங்க. அதாவது தன்னோட படைப்பு என்ன, நான் எதுக்காக இங்கே இருக்கேன், ஒய் ஐ எம் இயர் அப்படின்ற விடை தெரிஞ்சவன் ரொம்ப குறைவு. இப்போ உங்களால் தான் இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உங்களை தவிர வேறு யாருமே இல்லை சப்ஸ்டியூட்டுக்கு அப்படின்னா, யூ ஒன்ட் சர்ச் எனிபடி எல்ஸ், யூ ஒன்ட் ஆஸ்க் எக்ஸ்கியூசஸ். நீங்கள் யாருக்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்குற ஒருத்தராக மாறி இருக்க மாட்டீங்க இல்லையா? என்றைக்கு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க, யாருக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க, இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு மேலே யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்கியூஸோ இல்லை பெர்மிஷனோ கேட்குறீங்க. அதானே? உங்களை தவிர வேறு யாருமே இதை பண்ண முடியாது அப்படின்னும் போது யார்கிட்ட கேட்பீங்க? அப்போ உங்களால் இதை யார்கிட்டையும் கேட்க முடியாது. அப்போ நீங்கள் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறது எப்போ அப்படின்னா, உங்களை நீங்கள் அறியாமல் இருக்கும்போது தான். இது என்னோடய பர்பஸ், திஸ் இஸ் மீ, ஒன்லி ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மட்டும்தான், இதற்காக தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது தான் நீங்கள் காரணம் சொல்ல ஒருத்தராக மாறி இருக்க மாட்டீங்க. இங்கே யார் யாரெல்லாம் ரீசன்ஸ் சொல்கிறாங்களோ அவங்க வந்து பெரிய அளவில் அவங்க டெவலப்மெண்ட் இருக்காது. ஏன்னா பிகாஸ் தே ஆல்வேஸ் ஃபைண்ட் அ ரீசன். ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும், ஏன் இதை பண்ணலை அப்படின்னா ஒரு காரணம் வச்சுருப்பான். தே வில் ஆல்வேஸ் ஹேவ் ஒரு ஒரு பிளைண்டாக ஏதோ ஒரு ரீசனை என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவன் மற்றவங்களை ஏமாற்றிட்டு தான் சாமர்த்தியமாக நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அவங்கள தான் அவங்க ஏமாற்றிக்கிறாங்க. இதை செஞ்சு முடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் டிகிரேட் பண்ணுவாங்க, நம்மளோட சொந்தக்காரங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும் கண்ணுக்கும் நம்ம வந்து தோல்வியாளனாவே தெரிகிறோமோ, இல்லை நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறோம், இல்லை டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் தெரிகிறோம் அப்படின்னா, அது மேபி நம்மளோட ப்ராசஸ் அவங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அப்படி தெரியறதுக்கு காரணமும் நம்மளாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம உண்மையிலே டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னா இருப்போம், உண்மையிலே நம்மளுக்கான ரீசன் தெரியாமல் கூட இருக்கும். ஓகே, என்னோடய ஹாரிஜன் என்னன்றது என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல சீரியஸாகவே. இதுதான் பர்பஸ் அப்படின்னு தெரியாமல் கூட இருந்திருக்கேன். இதுதான் ரியல் மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கேன். ஏன்னா கடவுள் படைத்த எதையும் வந்து உங்களால் உருவாக்க முடியாது. மனுஷன் படைத்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பேஸ் பண்ணி ஓடிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் கடவுள்கிட்டே போய் மனுஷன் படைச்சதை போய் கேட்டுட்ருக்கோம். கடவுள் படைத்த இயற்கைன்ற ஒரு விஷயம் இருக்குது, நிறைய உயிரினங்கள் இருக்குது, நிறைய தாவரங்கள் இருக்குது, நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண் அப்படின்னு சொல்லி அதான் என்ன வேணாலும் இருக்கட்டுமே, எல்லாத்தையும் நம்ம போய் கடவுள்கிட்ட
இதுக்காக எனக்கு கொடுத்திய அப்படின்லாம் சந்தோஷப்படுறதை விட உங்களோட பற்றாக்குறை எது அப்படின்னா நிதி பற்றாக்குறையாக இருக்கும், உங்களோட பண தேவைகளாக இருக்கும். அதை போய் நீங்கள் கடவுள்கிட்ட கேட்பீங்க. அதை செஞ்சு முடித்தா கடவுளுக்கே அதையே திருப்பி கொடுப்பீங்க. ஓகே, அவர் அதை கேட்கவும் இல்லை, அவர் அதை படைக்கவும் இல்லை. உங்களோட கஷ்டத்துக்காக நீங்கள் போய் பணத்தை போய் கேட்காதீங்க. ஏன்னா பணம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கப்பட்டிருக்கு. டாலரு, எண்ணு, ஹீரோ, பவுண்டு, திராமு, ரியாலு, இந்த மாதிரி நம்ம ஊரில் ருப்பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு பேராக இருக்குது. அதை போய் நம்ம கடவுள்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கான அறிவை கொடுத்துருக்காங்க, உங்களோட சிந்தனை ஓட்டங்கள் இருக்குது, உங்களுக்கான உழைப்பு எல்லாமே வந்து உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தினா தான் ஒருத்தர் மேலே வரான்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எதை போய் ஆக்சுவலாக கேட்கணும், எதுக்காக போய் நிற்கணும்? ஸோ நம்மளை நல்லா வச்சுருக்கிறது தேங்க்ஸ் சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம அவர்கிட்ட வேண்டலாம். ஆனால் நம்ம வெறும் ஒரு பணத்துக்காக மட்டுமே கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பணன்றது எல்லாருக்குமே ஒரு சமயம் வந்து கஷ்டம் வந்து வரும். அது சில பேர் தொடர்ந்தே இருக்கும். அது காரணமாக அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு இருக்குல்ல, டெசிஷன் இருக்குல்ல, அதுபடியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட எண்ண அலைகளின்படியும் தான் நம்ம லைஃபே அமையுதான். யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யார் கூட இருக்கோம், யார் கூட பழகுறோம், அவங்களோட வார்த்தைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. அதுபடி தான் நம்ம லைஃப் அமையும். சம்டைம்ஸ் நான் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது காரணமே வந்து இவங்கெல்லாம் சுற்றி இவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ, என்ன அலைகளோடு இருக்கிறாங்களோ அதுபடி நான் மாறிடுவேன். அதை எல்லாமே கேட்காத ஒருத்தனால மட்டும்தான் இங்கே மேலே வந்திருக்க முடியும். சீரியஸாகவே நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா பிகாஸ் இஃப் யூ ஸ்டார்ட் லிசனிங் டு ஆல் தீஸ் திங்ஸ், இதுதான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாம்ப் குத்துறாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதாவே மாறிடுவீங்க. உங்களை நீங்கள் அந்த மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஒருவேளை எனக்கு நடக்காதோ, இது சரியாக இருக்காதோ அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கும் நான் வந்து சில தோல்விகளுக்கெல்லாம் ஆனதுக்கு காரணத்தை தான் தேடினேன். பிகாஸ் வை பீப்புள் ஃபெயில், ஏன் தோக்குறான் அப்படின்றத இங்கே யாரும் கற்றுக் கொடுக்குறதில்ல. ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா 100 வீடியோ போடுறான், 1,00,000 வீடியோ தேடப்படுது. எல்லாருக்கும் யூடியூப்பில் போனாலும் ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல், ஹவு டு பிகம் ரிச், இதெல்லாம் தான் தேடுறான். எதெல்லாம் பண்ணால் தோற்றுருவேன் அப்படின்னு எவனா போய் கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறானா? இதெல்லாம் பண்ணால் தோற்றுருவேன்னு ஒருத்தன் சொன்னால் அதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறோமா? கிடையாது. பிகாஸ் இங்கே தோல்வியாளனோட பேச்சு மறுக்கப்படுது இல்லைங்களா? ஏன்னா தோல்வியாளன்கிட்ட தான் நம்மளால் கற்றுக்க முடியுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தோற்றுருக்கான், அவன் ஏன் தோத்தான்னு நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். இன்றைக்கி வீடியோஸில் பேசுகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் அவங்க இது அனுபவிச்சிருப்பாங்கன்னா கண்டிப்பாக அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப யங் ஏஜாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப்னால் என்னென்னு கூட தெரியாமல் கூட இருக்கும், இல்லைன்னா அந்த ரியல் பாவர்ட்டி லைனு உண்மையான கஷ்டம்னு கூட சில சமயம் தெரியாமல் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு இங்கே ஃபேம் ஆகணும், லைக் வாங்கணும், ரீச் ஆகணும், இதுதான் உங்களோட கண்டென்ட்டு, இதுதான் உங்களோட வைரல் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர நம்ம டாக்கிங் ஃப்ரம் த ஹார்ட், உண்மையிலே மனசில் இருந்து பேசுகிறோமா, அப்படிதா அந்த மனசார அந்த மனசை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோமா, இது ரொம்ப முக்கியம். அப்போ நான் இந்த மீனிங் ஆஃப் லைஃப்பில் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று தான். மணிக்கு மீறி ஒரு விஷயம் இருக்குது, பணத்துக்கும் மீறி ஒரு விஷயம் இருக்குது. பணம் இம்பார்ட்டன்ட் சொல்லவே இல்லை, அதை பணம் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மணி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் தான், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தான். ஆனால் இதுக்கு மீறி ஒரு விஷயத்தை நம்ம தேடுவோம். நீ ஒரு இடத்த அடைஞ்சிட்டா கூட தேடுவேன். உங்களை ஒரு இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு 2 மணி நேரமாக ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க, உங்களை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்கன்னா மரியாதை எதிர்பார்க்குறீங்க சரிங்களா? உங்களை தான் கடைசி ஆளாக ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதா, அதாவது உங்களை மரியாதை குறைவாக நடத்துன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு கடைசி ஆளாக தான் உங்களை அவார்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அவார்டு உங்களுக்கு பெருசாகவே தெரியாது இல்லையா? அப்போ ஒரு மனிதன் பணத்துக்கு மீறி என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறான்னு உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் இந்த மாதிரிலாம் யாரையும் ட்ரீட் பண்ணிடக்கூடாது. அவமானப்படுத்துகிறதோ இல்லை அவங்கள மனசளவு காயப்படுத்துகிறதோ, அது வார்த்தை இல்லை அதனால் சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் தான் நான் மனசில் எடுத்துக்கிட்டது. ஏன்னா நம்மளை ஒரு சில பேர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்கள்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும்ல. அதனால் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, ட்ரீட் அதர்ஸ் த வே யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். நீ மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னா, உன்னை எப்படி நீ ட்ரீட் பண்ணணும்னு நினச்சிக்கிறியோ அந்த மாதிரி மற்றவங்களை ட்ரீட் பண்ணு. அதை தான் நான் பண்ணேன். த மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்றதுல நான் எடுத்த ஒரு பாயிண்ட்டு இதுக்காக தான். இது வந்து நான் இது என்னோடய ஜானர், இதோட நீச்சு அப்படின்ற வார்த்தைலாம் இருக்குல்ல, அப்படிலாம் நான் கொண்டு போகல. டு பி ஃப்ரேங்க், அன்னைக்கு ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஃபேமிலின்ற ஒரு விஷயத்தில் ஐ வாஸ் அ டிப்பிக்கல் ஃபெயிலியர். ஓகே, ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர். டோட்டலாக யாருமே மதிக்காத ஒரு ஆள்.
தவறான ஒரு ஆளுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறோம். இப்போ நம்மளுக்கு ஹெல்ப்புக்கோ இல்லை சுற்றி ஒரு சப்போர்ட்டுக்கோ யாருமே இல்லைன்னும் போது அன்றைக்கி ரிக்ரெட்டிங் பாயிண்ட்டாக வந்து நிற்குது. ஐ ஹவ் கான் ராங், வாட் இஸ் ஹோல்டிங் மீ பேக், எது என்னோட மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கு, நான் ஏன் தோற்றேன், இதை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இந்த ரீசனை ஏன் என் கூட யாருமே இல்லை, எதனால் எனக்கு இவ்வளோ பெரிய கடன் ஆச்சு, எதனால் நான் இப்படி ஒரு பேரை வாங்கினேன், இதெல்லாம் 1000 கேள்விகள் உள்ளுக்குள்ளே வருது. இந்த கேள்விகளை நம்மளுக்குள்ளே மற்றவனை கேட்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் நம்மளுக்குள்ளே கேட்கும் போது அது எதையோ கழட்டி அடித்த மாதிரி இருக்கும். பெரிய ஒரு சம்மட்டி எடுத்து மண்டையில் அடித்த மாதிரி, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறீடா அப்படின்னு தோணும். அந்த தப்பை நம்ம ரிக்ரெட் பண்ணி அதை மாற்றிக்கிறது தானே உண்மையான மனித தன்மையாக இருக்குது. அதை தான் நான் பண்ணேன். தென் தட் பிகம்ஸ் த மீனிங் ஆஃப் லைஃப். நான் பண்ணதை இன்னொருத்தன் பண்ணக்கூடாது. ஓகே, என்ன மாதிரி அன்றைக்கி ஒரு தவறான முடிவை இன்னொருத்தன் எடுத்துடக்கூடாது. லைஃப்பை முடிச்சுக்கணும்னு நினச்சிடக்கூடாது. வாழணும்னு ஒரு நம்பிக்கை பிறக்கணும். ஸோ என்ன மாதிரியே யாரோ ஒருத்தர் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், ஜீரோலேருந்து மறுபடியும் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு ஜீரோவில் வந்து நிற்பான். அந்த ஜீரோவில் இருக்கிறவனுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும். வெறும் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு இதில் ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை பிஸ்னஸில் கடன் ஆகிட்டேன், இதில் இந்த மாதிரி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஒருத்தன் முடங்கிடக்கூடாது. அவனுக்கு ஒரு ஸ்பார்க் வரும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை நம்ம வார்த்தையிலேருந்து இருக்கட்டும்ன்றது தான் என்னோட அன்னைக்கு எடுத்த முடிவு. ஏன்னா நான் ஒரு 100 பேர்கிட்ட பேசணுன்னா முடியாதுங்க, ஒரு 10 பேர்கிட்ட இன்னைக்கு கூப்பிட்டு பேசணுன்னா முடியாது. ஆனால் ஒரு வீடியோவை போட்ட ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்குறாங்க. அது போய் சேரும், தேவையானவங்களுக்கு அது தேவைப்படும். உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொருத்தருக்கு அந்த வீடியோ பெரிய ஆறுதலாக இருக்குங்களா. அந்த வீடியோவால் எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு, எத்தனையோ பேர் எனக்கு நன்றி சொல்லியிருக்கான். அப்போ தான் த ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு எலி வயலில் போயிட்டு ஓட்டை போட்டு நோண்டுறது அதுக்கே தெரியாது, அது இன்னும் அந்த மணலை நல்லா ஆக்கிட்டு இருக்கு, அது விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக மாற்றிட்டு இருக்குன்னு அந்த எலிக்கே தெரியாதான். ஆனால் அது தொடர்ந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த ஊர்க்குருவிங்களாம், இந்த சிட்டுக்குருவிலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு மரத்துலேருந்து பழத்துலேருந்து அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வாயிலேயே வச்சு கடிச்சிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போடும். இந்த விதை மாற்றங்களை வந்து அது பண்ணிகிட்ருக்குன்னு அதுக்கே தெரியாது. இந்த மலரில் இருக்கிற தேனை எடுத்துகிட்டு போயிட்டு தேவைப்படுது இந்த வண்டு இதை ஒரு பரிமாற்றம் பண்ணுது. இதெல்லாம் இதை பண்ணுது, இந்த ப்ராசஸ்ன்றது அதுங்களுக்கு தெரியாமலே பண்ணிகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணுறதும் ஒரு ப்ராசஸ் தான். நான் என்றைக்கோ பேசுகிற ஒரு வீடியோ நீ என்றைக்கோ பார்க்குற, அதை உன்னை மாற்றுறதுக்கு அன்றைக்கி எப்படி விதை மாற்றுறதுக்கு தேவைப்பட்டுச்சோ, எப்படி ஒரு மணல் மாற்றுறதுக்கு தேவைப்பட்டுச்சோ, அது மாதிரி உன்னோட மனசு மாற்றுறதுக்கும் தேவைப்படுது. இதுதான் ஆரிஜினு, இதுதான் பர்பஸ். எல்லாம் அன்றைக்கி தெரியாமல் பண்ணது இன்றைக்கி அது ஒரு விஷயமா நல்ல ஒரு மாற்றத்துக்காக இருக்குது. ஹியூமனிட்டி கேங்ஸ்டர் இந்த டைட்டில் வந்து யூஸ்வலி உங்ககிட்ட பேசும்போதே தெரியும், எந்த ஒரு வார்த்தைக்கும் டைரக்ட் மீனிங்கே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதுக்கு இன்டெப்த்தாக அது ஒரு லேட்ரல் திங்கிங்காக ஒரு மீனிங் இருக்கும். ஸோ இந்த டைட்டில் ஹியூமனிட்டி கேங்ஸ்டர் 2 விதமான கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ், ஹியூமனிட்டி அண்ட் கேங்ஸ்டர். ஸோ ஒரு கேங்ஸ்டர்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு கேங்ஸ்டர் பிறப்பாரு, இல்லை வந்து ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்காக. வாட் இஸ் தட் எக்ஸாக்ட்லி ஹியூமனிட்டி கேங்ஸ்டர்? ஓகே, தீவிரவாதி போராளி அப்படின்னாலே ஒரு தவறான வார்த்தையாக மாறிடுச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழ்ந்து தீவிரமாக ஒரு விஷயத்துக்கு செயல்படுறீங்கனாலே தீவிரவாதி தான். அதாவது அரசியல்வாதி, அந்த வாதி அரசியல் பண்ணுறான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாதி இருக்காங்களே. ஸோ அந்த மாதிரி தீவிரமாக ஒரு விஷயத்தை யோசிக்கிறவன் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ தீவிரமாக ஒரு விஷயத்தில் செயல்படுறவன், அது தவறான வார்த்தையாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எப்படியோ தெரியாது, ஆனால் தமிழில் சொல்கிறேன். இன்னொன்று தமிழ் வார்த்தை தான் போராளி. இந்த போராளி குணம் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு மாற்றத்தை தேடி போகிறவங்களுக்கு தான் இந்த போராளி குணமே வரும். இல்லை இப்படி இருக்கக்கூடாது, இது தப்பாச்சு அப்படின்றதுனால தான். அப்போ இன்றைக்கி நம்ம வந்து எல்லாருமே வந்து மதத்தை பிடிச்சிட்டு, மொழியை பிடிச்சிட்டு, இனத்தை பிடிச்சிக்கிட்டு, அவங்களோட ஜாதியை பிடிச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன்னு எப்போவுமே சொல்ல மாட்டேன், அது தவறுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்க மறந்துட்டேன், எதை நீ ஆழமாக யோசிக்கணும் அப்படின்றத மறந்துட்டேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உன்னோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பிரித்து பார்த்தா நீ மண்டை ஓடு. இந்த மண்டை ஓடை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்டிங்க்கு விட்டால் இது எந்த மொழி பேசுச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது எந்த இனத்தை சேர்ந்தது, இது எந்த ஜாதியை சேர்ந்தது, எந்த மதத்தை சேர்ந்தது, அதை எதாவது சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ எல்லாருமே ஒரே போல தான்றதை நம்ம என்றைக்கு புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்றது தான். இங்கே எல்லாருமே
மனிதத்துவத்தை இழந்து போய் தான் நிற்கிறான்றது தான் என்னோட வருத்தமான விஷயம். இங்கே மதம்ன்றது நம்மளோட கட்டுப்பாட்டுக்காகவும் நம்மளோட வரைமுறையற்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஒரு நெறிமுறைகளோடு இல்லாமல் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் விதிக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கொள்கைகளோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. அவங்கவுங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஏதோ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கணும் அவன் ஓடுறதுக்கு. அது மதமாக கூட இருக்கட்டுமே. ஆனால் என்ன சொல்கிறேன்னா, மனிதத்துவத்தை மறந்துட்டு ஒரு மதத்தை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? நீயும் மனுஷன், நானும் மனுஷன். எனக்கும் வலிக்கும், உனக்கும் வலிக்கும். உனக்கும் அதே எமோஷன்ஸ், எனக்கும் அதே எமோஷன்ஸ். இதுக்கு மட்டும் தனியாக இயற்கை கிடையாது. உனக்கு மட்டும் தனியாக மழை பொழியல, எனக்கு மட்டும் தனியாக வெயில் அடிக்கலை. எனக்கும் உனக்கும் எல்லாம் இந்த இயற்கையும் பொது தான். அப்போ படைப்புகள் ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு ஒன்று போல தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற பேர் வேறு. என்னை சின்ன வயசுலேருந்து ராஜா, கண்ணா, அம்முக்குட்டி, செல்லக்குட்டி என்ன கூப்பிட்டாலும் நான் ஓடி வந்தேன்ல. அப்போ அன்பாக கூப்பிட்டதுக்கு தான் வந்தேனே தவிர, இந்த பேர் சொல்லி கூப்பிட்டன்றதுக்காக நான் வந்தேன்லாம் இங்கே விதண்டாவாதம் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேர் தான் சரின்றது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. இந்த பேர் தான் உண்மையான இதுவே அப்படி. ஆனால் இல்லை, அவனுக்கு சந்தோஷமாக ஆசையாக பிடிச்சது எல்லாத்தையும் கூப்பிட்டான். ஆனால் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் குறிக்கோளோடு இருக்கிறாங்க. அதனால தான் நான் ஆங்கிலத்தில் அழகாக ஒரு விஷயம் சொல்லுவேன். எவ்ரி ரிலீஜன் ஹேவ் காட், காட் ஹஸ் நோ ரிலிஜன். எல்லா மதத்துக்கும் ஒரு கடவுள் வச்சுருக்காங்க. ஆனால் கடவுளுக்கு மதமே கிடையாதுன்றதை புரிஞ்சுங்க. கடவுள் ஒருவனே. ஸோ அந்த நீங்கள் அடிச்சிக்காதீங்க, உண்டு சிறந்தவன் எந்த சிறந்தவன்றதை அடிச்சிக்காதீங்க. நம்ம எல்லாருமே ஒன்று. நம்மளுக்கு இங்கே மனசை பார்த்து பழகுங்க. இங்கே மனிதத்துவத்தை தொலைச்சிட்ருக்கோம் இந்த ஒரு விஷயத்தால் அப்படின்றது தான். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹியூமனிட்டி இஸ் மை ரிலிஜன். ஓகே, மனிதத்துவம் தான் என்னுடைய மதம், வேறு எதுவும் கிடையாது. இதை தவிர வேறு இது சிறந்த மதம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த உலக மொழிகள் அனைத்தும் தெரியுமான்றது தெரியாது. ஆனால் உலகத்துக்கு பொதுப்படையான ஒரு மதம் இருக்குன்னா அது மனிதத்துவமாக தான் இருக்கும். இதை மட்டும் இழந்துடாதீங்க அப்படின்னு. நீங்கள் பாசம் காட்டுறது வர நாய்க்குட்டிக்கோ இல்லை உங்கள் சொந்தத்துக்கோ மட்டும் பாசம் காட்டணும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே காட்டுங்க. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு இயக்கங்களோடு தான் வாழ்ந்துட்டுருக்கான். நீங்கள் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸிங்களா. ஆனால் ஒருத்தன் உள்ளுக்குள்ளே அழுதுட்டுருக்கான் பாருங்கள், அதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அழ வைக்கிறதுன்றதை பற்றி பேசலை. அதை அழ வைக்கிறதுக்கு உலகமே அழ வைக்குது ஒரு விஷயத்துக்கு. பணம் இல்லாததுக்கும், அவனுக்கு உறவுகள் இல்லாததுக்கும், புரிஞ்சிக்காததுக்கும், அவனை கேவலமாக ட்ரீட் பண்ணதுக்கும், அவனோட மரியாதை இழந்ததுக்காக இருக்கட்டும், அவனோட பாஸ்ட்டு நினச்சி வருத்தப்படுறதுக்காக இருக்கட்டும், அழ வைக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒருத்தன் அழுகுறான்ல உள்ளுக்குள்ளே அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சிங்களேன், அதுதான் மனிதத்துவம். 100 பேருக்கு சாப்பாடு போடுறது கிடையாது, துணிமணி வாங்கி கொடுக்குறது இல்லை, போர்வை போற்றி விடுறதில்ல, செருப்பு வாங்கி கொடுக்குறதில்ல, அது இல்லை மனிதாபிமானம். உண்மையான மனிதாபிமானன்றது அவனுக்கு அது வலிக்கும். இந்த வார்த்தையை நீ பேசிடாது. அவனுக்கு வலிகளில் இருக்கிறான், அப்போ அவனை நீ புரிஞ்சு நடந்துக்க. இவ்வளோ தான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்படி நான் பேசுகிறதுனால நான் ஏத்திஸ்ட் கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். சரிங்களா? கடவுள் இருக்கிறாங்க அப்படின்றத நான் ஆழமாக நம்புகிறேன். ஆனால் இதில் என்னோடது சிறந்தது உன்னோடது சிறந்ததுன்றதில் இந்த விதண்டாவாதம் வேணாம், இந்த ஒரு வேற்றுமை வேணான்றது தான் என்னோட ஒரே வேண்டுகோளை. அதுதான் ஹியூமனிட்டி. ஓகே. ஸோ அப்போ இதை ஆழமாக நான் ஒவ்வொரு இடத்துலையும் தெரிவிச்சுட்டே இருக்கிறனாலே நான் ஒரு போராளி ஆயிடுறேன். ஸோ அப்போ இங்கே ஹியூமனிட்டி அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு போராளி சேரும்போது அது கேங்ஸ்டராக மாறுது. ஓகே. சம்டைம்ஸ் இங்கே ஹியூமனிட்டி அப்படின்னும் போதே நம்மளை ஒரு இலிச்சை வாயினாவே பார்த்துருவாங்க. அவர் ஹகிம்சை போல், அவர் அடித்தாலும் திருப்பி அடிக்க மாட்டார், ஒரு கணத்தை காட்டினா இன்னொரு கணத்தையும் காட்டுவார் போலன்னு அடிக்கிறதுக்கு கூட வந்துடுவாங்க. அப்போ கேங்ஸ்டர் தேவைப்படுது. நிஜமாவே இந்த மாதிரி பதில் எதிர்பார்க்க. ஒரு பட்டத்தை நான் ஃபஸ்ட்டு எனக்கு மலேசியாவில் ஒரு ஈவெண்ட் போகும்போது ஒரு அவார்டு ஈவெண்ட்டில் கொடுத்தேன், ஒரு அவார்ட் ப்ரோக்ராமில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈவெண்ட் சென்னையில் ஒரு ஈவெண்ட்லேயும் ஹியூமனிட்டி கேங்ஸ்டர்ன்ற ஒரு அவார்டாகவே கொடுத்தாங்க. அதுவும் இங்கே அடுக்கி வச்சுருப்போம். காட்டுறேன்.